வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்காக நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி அயற்சொல். அயற்சொல்னால் அந்த பிறமொழிச்சொல். முதல்ல சொல் அப்படின்னா என்ன? சொல்லில் வகைகள் இருக்கா அப்படின்னா, சொல்லில் இலக்கண முறைப்படி 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க, இலக்கிய முறைப்படி 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்ன இலக்கண முறை, இலக்கிய முறை அப்படின்னா, இலக்கண முறைப்படி 4 வகையான சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பெயர்ச்சொல், இரண்டாவது வினைச்சொல், மூன்றாவது இடைச்சொல், நான்காவது உரிச்சொல். இப்போ இலக்கண விதிப்படி சொல்ல 4ஆக பிரித்திருக்காங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு. இது என்ன பெயர்ச்சொல் அப்படின்னா, இந்த பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் இதெல்லாமே பெயர்ச்சொல். வினைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிற வினை. ஏற்கனவே நம்ம வேர்ச்சொல் பார்த்துருக்கோம்ல, வா, போ, எழுது, விளையாடு இதெல்லாமே. இடைச்சொல் அப்படின்னா 2 சொல்லுக்கு நடுவில் வருது. ஒரு பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் அப்படிங்கிறாங்க. இடைச்சொல் என்பது தனித்து இயங்காது. அடுத்தது உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல். இவ்வாறு இலக்கண முறைப்படி சொல் 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தான் இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு இருக்குது. இலக்கிய வகை சொற்கள் என்றால் என்ன? இலக்கிய வகை அப்படின்னா இலக்கியங்கள் தோன்றுகின்ற காலத்தில் சொற்கள் மொத்தம் 4 வகையாக வந்திருக்குது. ஒன்று இயற்சொல். இயற்சொல் என்றால் இயல்பாகவே நாம் பேசுகிற எல்லா சொற்களுமே இயற்சொல் தான். கடல், கப்பல், எழுதினான், படித்தான், இது மாதிரி நம்ம இயல்பாக நமக்கு பொருள் புரியும் மாதிரி வர சொற்கள் எல்லாமே இயற்சொற்கள், இயல்பான சொற்கள், எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள். இந்த சொற்கள் எப்பயும் போல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகைகளும் வரும். அது நமக்கு தெரியும் ஏற்கனவே. அடுத்தது திரிசொல். திரிசொல்ன அப்படின்னு என்றால் என்னென்னா, வங்கோல், அழுவம், சாற்றினான், உருபயன் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அந்த பொருள் தேடுகின்ற அந்த பழைய கால வார்த்தைகள். சாற்று, அழுவம்னா கடல், சாற்றினான் அப்படின்னா சொன்னான், உருபயன் அப்படின்னா மிகுந்த பயன். இது மாதிரி ஒரு செய்யுள் அளவில் மட்டுமே பயின்று வரும் சொற்கள் திரிசொல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சொல்லுக்கு நம்ம பொருள் தேர்ந்து தான் நம்ம அதனுடைய பொருள் விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்தது இந்த திரிசொல்லை பொறுத்த வரைக்கும் அதுவுமே பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகைகளும் வரும். ஏன்னா இது இயற்சொல்லுக்கும் அதே வகைகள் தான் இருக்குது. அந்த இயற்சொல்லோட பழைய செய்யுள் வடிவம் அப்படின்னா திரிசொல் நம்ம சொல்லிக்கலாம். சரி, அடுத்தது திசைச்சொல் அப்படின்னு இருக்குது. அது என்ன திசைச்சொல் அப்படின்னா, நாம் இருக்கிற திசையில் 4 திசைகளிலும் இருந்து நமக்கு வாணிகம் மற்றும் ஆக்கிரமிப்பு இது மாதிரி நிறைய விஷயங்களால் பிற நாட்டவர்கள் நம்முடன் தங்கி நம்முடன் ஒன்றரை கலந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அந்த காலத்தில் அந்தந்த நாட்டையுடைய அவர்கள் வழங்கிய சொற்கள் தமிழிலும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தது. இதுதான் திசைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வடசொல். வடசொல்லை பொறுத்த வரைக்கும் நாம் இருக்கிறதுக்கு வடக்கு எங்கே? நம்ம இந்தியாவோட வடப்பகுதி. அப்போ வடமொழி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வடசொல்ங்கிறது ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்லலாம். சமஸ்கிருத சொல் வடசொற்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வகையாக இலக்கிய அடிப்படையில் 4 வகையாக சொல்ல பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் சார்ந்து அல்லாமல் தமிழ் மொழியில் இயல்பாகவே புழங்கி கொண்டிருக்கும் திசைச்சொல்லும் வடசொல்லும் சேர்ந்து அயற்சொல் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையால், அதாவது பிறமொழிச்சொல், தமிழ் மொழியை சார்ந்தது அல்லாமல் பிறமொழிச்சொல்லை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த பிறமொழிச்சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். அதே நேரம் இந்த சொற்களும் இரண்டரை கலந்து விட்டது. நமக்கு இது கேள்விகள் அந்த பிறமொழிச்சொல்லை கொடுத்து அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னு தான் கேள்வி வரும். இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் தான். ஏன்னா அதில் இருக்க ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறப்ப நம்ம தேடுற விட கிடைச்சிடும். இப்போ உதாரணமாக பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு இது பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புது புத்தகம், பழைய புத்தகம் இது எல்லாமே இதில் இருக்கிற பிறமொழி சொற்கள் எல்லாமே எடுத்து தான் ஒரே தொகுப்பாக கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த பிறமொழி சொற்களை நம்ம வேகமாக பார்த்துடலாம். இது இல்லாமல் ஒரு 1033 பிறமொழி சொற்கள், அதிலிருந்து தமிழ் சொற்கள், இந்த ஒரு அட்டவணை பிடிஎஃப் வடிவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குது, ஒரு பயணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு பக்கத்தையும் அப்படி பொறுமையாக மனசில் உள்வாங்கி படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அது மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு. அதில் ஏதாவது குழப்பமான தமிழ் வார்த்தைகள் இருந்தால் அதை திரும்ப திரும்ப படித்து வச்சிங்க. 100% வார்த்தைகள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். 10% வார்த்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் மெனக்கெட்டிங்கன்னா தேர்வில் முழுமையான மதிப்பெண் இந்த பகுதியில் பெறலாம். சரி, வாடகைன்னா நமக்கு தெரியும். குடிக்கூலி. அது என்ன வாடகை? குடி இருக்கிறதுக்கு ஒரு கூலி, அதை பேர் தான் வாடகை. சம்பளம் என்றால் ஊதியம். விசானம் நுழைவு ஆணை. ராஜ்யம் அப்படின்னா ஒரு ராஜ்யத்தில், பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாளான்னு சொல்கிறாங்க, ஆட்சி அப்படின்னு அர்த்தம். போலீஸ் என்றால் காவலர். வருடம் என்றால் ஆண்டு. கம்பெனி என்றால் குழுமம். முக்கியத்துவம் என்றால் இன்றியமையாமை. உத்திரவாதம் அப்படின்னா பொறுப்பு, பிணை, ஈட்டுறுதி எல்லாமே சொல்லுவாங்க. வித்தியாசம் என்றால் வேறுபாடு. கோரிக்கை என்றால் வேண்டுகோள். சமீபம் அப்படின்னா அண்மை. சமீபத்தில் தான் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அண்மையில் தான் நடந்தது அப்படின்னு அர்த்தம். மாதம் அப்படின்னா திங்கள்.
மாதம் என்பது நமக்கு வந்து தமிழ் வார்த்தை மாதிரியே தெரியுது, ஆனால் அதனோட உண்மையான தமிழ் வார்த்தை திங்கள் என்பதே. ஞாபகம் என்று சொன்னால் நினைவு, பாஸ்போர்ட் அப்படிங்கிறது ஆங்கில சொல் கடவுச்சீட்டு, சரித்திரம் என்றால் வரலாறு, நிச்சயம் அப்படின்னு சொன்னால் உறுதி, தேசம் என்றால் நாடு, பத்திரிகை இது செய்தித்தாள்னு அழைக்கப்படுகிறது, சொந்தம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உரியது உரிமையானது அப்படின்னு எடுத்துக்கலாம், சந்தோஷம் என்றால் மகிழ்ச்சி, உற்சாகம் அப்படின்னா மன எழுச்சி ஊக்கம் இதெல்லாம் சேர்ந்து உற்சாகத்துக்கு வரும், யுகம் அப்படின்னா கால அளவு, யுகமாக ஒரு யுகம் தாண்டி வராங்கன்னு சொல்கிறோம்ல அது கால அளவை சேர்ந்தது, தருணம் அப்படின்னா தக்க சமயம். அதே மாதிரி மற்ற பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல்லை பார்த்தவுடன் அது தமிழ் சொல் அது வளர் சொல் அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவும் தெளிவும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இது என்னென்ன இதில் இருக்கிற பாயிண்ட் நம்ம படிச்சுக்கலாம். இது நம்மளால் வந்து பயிற்சி முறையில் நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல. தமிழ் எழுத்துக்களின் வடிவம் இல்லா சொற்கள் இந்த இஷ்யூ வருதில்லை, இது வந்து தமிழ் வடிவமே கிடையாது. இப்படி வந்துச்சுனாவே தாராளமாக இது வந்து அயற்சொல் அப்படின்னா வடசொல் அப்படின்னு வச்சுக்கலாம். தமிழ் மொழி முதல் வாரா எழுத்துக்களில் தொடங்குபவை ரா ழா இது சில்ல இதெல்லாம் வந்து தமிழில் முதல்ல வராது. ரா அப்படின்னு ஆரம்பிக்காது, முன்னாடி ஈ தான் ஆரம்பிக்கும். இரம்யா லட்டு இது மாதிரி தான் ஆரம்பிக்கும். இதை ரம்யா லட்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக வந்து தமிழ் மொழி சொல் அல்ல. அதே மாதிரி தமிழ் மொழியில் இறுதியில் வரா சொற்களும் இருக்குது. வீரேந்திரநாத் அப்படின்னு சொன்னால் இறுதியில் வராது, ஏன்னா இத்து வந்து இறுதியில் வராது. இத்து வந்து சந்திப்பிலை சரி செய்வதற்கு வல்லினம் மிகுவதற்காக வரும். ஆனால் ஒரு பேருக்கு வந்து வீரேந்திரநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறுதியில் வராத சொற்களுக்கு வராது. அதே மாதிரி தமிழில் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு உட்படாத எழுத்துக்கள் தொடர்ந்து வருவன. அது என்னங்கிறது விளக்கமாக பின்னாடி பார்த்துக்கலாம். தனி குற்றெழுத்தை எடுத்து ரகர ஒற்றுமை அமைந்திருப்பன. தர்மம் நிர்வாகம் இப்படிலாம் வராதுங்கிறாங்க. எதிர்ப்பொருளை உணர்த்த வரும் முன்னோட்டுடன் கூடிய வரச்சொற்கள் நீதி அநீதி நியாயம் அநியாயம் இதெல்லாம் வந்து தமிழ் சொல்லுன்னு கண்டுபிடிக்க முடியும். அழுத்தமான ஒலி கூடிய சொற்கள் எடுத்துக்காட்டு பாவனை. அதே மாதிரி வேர்ச்சொல் அல்லது காரணப்பெயர் இன்றி அமையும் சொற்கள் இதெல்லாம் வந்து வட சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சொற்களுக்கு நிச்சயமாக வேர்ச்சொல் இருக்கும். அடுத்து சில பிறமொழி சொற்கள் இணையாக தமிழ் சொற்களை பார்க்கலாம். நிருபர் என்றால் செய்தியாளர், வாசகர் என்றால் படிப்பவர், பத்திரிகை என்றால் இதழ், ஆச்சரியம் என்றால் வியப்பு, விஞ்ஞானம் என்றால் அறிவியல், சித்திரம் என்றால் ஓவியம், சந்ததி என்றால் வழித்தோன்றல், உத்தேசம் என்றால் கருதுகை அதாவது என்ன ஒரு உத்தேசமாக என்ன முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ நம்ம கருதுகிற அந்த விஷயம் தான் அது. அபிவிருத்தி என்றால் மிகு வளர்ச்சி, தேசம் என்றால் நாடு, விமர்சனம் என்றால் திறனாய்வு, சுதந்திரம் என்றால் விடுதலை, பரிவாரங்கள் என்று சொன்னால் உறவினர்கள், வசூல் என்றால் தண்டல், ஜாமீன் என்றால் பிணை, பிரசுரித்தல் என்றால் வெளியிடுதல், தீர்மானம் என்று சொல்வது முடிவு என்று குறிக்கும். அடுத்தது அனுமதி என்று சொன்னால் இசைவு என்ற அர்த்தம். ஆதவன் என்றால் ஞாயிறு, ஆரம்பம் என்றால் தொடக்கம், ஆஸ்தி என்றால் சொத்து, இம்சை என்றால் துன்பம், இருதயம் என்றால் நெஞ்சகம் அப்படின்னு சொல்லலாம். ஈசன் என்றால் இறைவன், உபசரித்தல் என்றால் விருந்தோம்பல். அடுத்தது உபயம் என்றால் திருப்பலியாளர் கொடை, உசார் என்றால் விழிப்பு, யதார்த்தம் என்றால் இயல்பு, ஐதீகம் உலக வழக்கு, காகிதம் என்றால் தாள், கிரீடம் என்றால் மணிமுடி, குபேரன் என்றால் பெரும் செல்வன். அடுத்தது சமஸ்தானம் என்றால் அரசு, முக்கியஸ்தர் என்றால் முதன்மையானவர், சினிமா தியேட்டர் என்று சொன்னால் திரையரங்கம், ப்ளஸர் கார் என்று சொன்னால் மகிழுந்து, ஏரோப்ளான் என்றால் வானூர்தி, இலாக்கா என்றால் துறை, அப்பாயின்மெண்ட் என்றால் பணி அமர்த்துதல், பிரதானம் அப்படின்னு சொன்னால் முதன்மை, விஞ்ஞானம் என்றால் அறிவியல், பஸ் என்றால் பேருந்து பெரிய உந்துக்கு தான் பேருந்துன்னு சொல்கிறோம், ரயில் என்றால் தொடர் வண்டி, கஜானா என்றால் கருவூலம், உத்தியோகஸ்தர் என்றால் அலுவலர். அடுத்தது அப்பாயின்மெண்ட்னா பணியமர்த்தல், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா பல்பொருள் அங்காடி இதெல்லாம் வரும் அந்த பேரில். அடுத்தது ஒரு 30 பிறமொழி சொற்கள் பழைய புத்தகத்திலிருந்து. அங்கத்தினர் என்றால் உறுப்பினர், அதிகாரி என்றால் அலுவலர், அதிபர் என்றால் தலைவர், அந்நியர் என்றால் அயலார், அபிஷேகம் என்றால் நீராட்டு, அபூர்வம் அப்படின்னு சொன்னால் புதுமை நமக்கு தெரியும், அலங்காரம் என்றால் ஒப்பனை, அனுமதி என்றால் இசைவு, ஆபத்து என்றால் இடர், ஆராதனை என்றால் வழிபாடு, ஆசீர்வாதம் என்றால் வாழ்த்து, இளஞ்சம் என்றால் கையூட்டு, லாபம் என்றால் வருவாய், உத்தரவு என்றால் ஆணை, உத்தியோகம் என்றால் பணி. அடுத்தது உபயோகம் அப்படின்னு சொன்னால் பயன், இது எதாவது உபயோகப்படுதா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏதாவது பயன்படுதா அப்படின்னு பொருளுது. கிராமம் அப்படின்னா சிற்றூர், குமாரன் அப்படின்னா மகன், சாவினா திறவுகோல். நஷ்டம் அப்படின்னு சொன்னோம்னா இழப்பு, நாஸ்டா என்றால் சிற்றுண்டி, பாக்கி என்றால் நிலுவை, கஜானா என்றால் கருவூலம், விஞ்ஞானம் என்றால் அறிவியல், ஜனங்கள் என்றால் மக்கள், நிபுணர் என்று சொன்னால் வல்லுனர், நிபுணருங்கிறது வல்லுனர், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னால் மருத்துவமனை, டீ ஸ்டால் அப்படின்னு சொன்னால் தேநீர் கடை, பஸ் ஸ்டாண்ட் என்று சொன்னால் பேருந்து நிலையம்,
போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் அஞ்சலகம். இதெல்லாம் வந்து நம்ம புத்தகத்தில் இருக்கிறது. இதிலிருந்து கூட கேள்விகள் வரலாம். அடுத்த கேள்வி. அடுத்து இந்த ரொம்ப பழைய புக்கிலேருந்து 2004-5 நினைக்கிறேன், அந்த புக்கிலேருந்து கூட கொஞ்சம் ஆயிரச்சொல் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அசல் அப்படின்னு சொன்னால் முதல், அபாயம் என்றால் பேரிடர், அனுபவம் என்றால் பட்டறிவு, ஆயுள் என்றால் வாழ்நாள், உபாத்தியாயர் என்றால் ஆசிரியர், கர்வம் என்றால் செருக்கு, கிராமம் என்றால் சிற்றூர், கைதி என்றால் சிறையாளி, சபை என்றால் அவை, சாதம் என்றால் சோறு. இப்போ சாதம் என்பதே தமிழ்ச்சொல் கிடையாதாட்டுக்குது, சோறு என்பது தான் தமிழ்ச்சொல். சிபாரிசு என்றால் பரிந்துரை, சேவை என்றால் தொண்டு, ஜாக்கிரதை என்றால் விழிப்பு, தகவல் என்றால் செய்தி, தினம் என்றால் நாள், நிபுணர் என்றால் வல்லுனர், பத்திரிகை என்றால் செய்தித்தாள், பூஜை என்றால் வழிபாடு, பேட்டி என்றால் நேர்காணல், விபூதி என்றால் திருநீறு, விவாதம் என்றால் உரையாடல், வைத்தியர் என்றால் மருத்துவர். இது இல்லாமல் ஆங்கிலத்திலையும் வருது. அட்மிஷன் என்றால் சேர்க்கை, ஏஜென்சி என்றால் முகவாண்மை, ஆக்சிடென்ட் என்றால் நேர்ச்சி. இதனால் ஞாபகம் வச்சுங்க, ஆக்சிடென்ட் என்றால் நேர்ச்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நேருக்கு நேராக போய் மோதுறதா என்னான்னு தெரில. அடுத்தது கிளாத் ஸ்டோர்ஸ் என்றால் துணி அங்காடி, அட்டண்டன்ஸ் என்றால் வருகை பதிவு, ஆட்டோமொபைல் என்றால் தானியங்கி, ஆடியோ கேசட் என்றால் ஒளிப்பேழை, பெஞ்ச் என்றால் விசிப்பலகை, பைண்டிங் என்றால் கட்டமைப்பு, கேபிள் என்றால் கம்பி வடம், சாக்பீஸ் என்றால் சுண்ணக்கட்டி. அடுத்தது இன்னொரு பழைய புக்கில் அங்கத்தினர் அப்படின்னு சொன்னால் உறுப்பினர், அதிகாரி என்றால் அலுவலர், அதிபர் என்றால் தலைவர், அந்நியர் என்றால் அயலார், அபிஷேகம் என்றால் குடமுழுக்கு, அபூர்வம் என்றால் புதுமை, அர்த்தம் என்றால் பொருள், அலங்காரம் என்றால் ஒப்பனை, அவசரம் என்றால் விரைவு, அனுமதி அப்படின்னு சொன்னோம்னா இசைவு, ஆபத்து என்றால் இடர், ஆரம்பம் என்பது தொடக்கம், ஆராதனை என்றால் வழிபாடு, இருதயம் என்றால் நெஞ்சு, உத்தரவு அப்படின்னு சொன்னோம்னா கட்டளை, உபயோகம் அப்படின்னு சொன்னால் பயன், உற்சாகம் என்று சொன்னால் ஊக்கம், கவனம் என்பதன் பொருள் கருத்து, கிராமம் என்றால் சிற்றூர், குமாரன் என்றால் புதல்வன். பத்திரிகையில் கூட நம்ம வந்து குமாரன் குமாரன்னு போடுவாங்கள்ல கல்யாண பத்திரிகையில், புதல்வன் என்பதான் சரியான தமிழ்ச்சொல் போல. கோபம் என்றால் சினம், விஞ்ஞானம் என்றால் அறிவியல், விரதம் என்றால் நோன்பு, சாவி என்றால் திறவுகோல், சந்தா என்றால் கட்டணம். ஜாதி அப்படின்னு சொன்னோம்னா இனம், பதில் அப்படின்னு சொல்கிறது விடை, சங்கம் என்றால் மன்றம், சந்தேகம் என்றால் ஐயம், சபதம் என்றால் சூளுரை, சரித்திரம் என்றால் வரலாறு, சாதம் என்றால் சோறு, சிகிச்சை என்பது மருத்துவம், சித்திரம் என்றால் ஓவியம், சின்னம் என்றால் அடையாளம், தினசரி என்றால் நாள்தோறும், தீபம் என்றால் விளக்கு, நஷ்டம் என்றால் இழப்பு, நாயகன் என்றால் தலைவன், நிபுணர் என்றால் வல்லுனர். இந்த நிபுணர் அப்படின்னு சொல்கிறது இப்போ நிபுணர் அப்படின்னு சொல்கிறாங்க, வல்லுனர். பயம் என்றால் அச்சம், பரீட்சை என்றால் தேர்வு, பிரச்சனை என்றால் சிக்கல், புத்தி என்றால் அறிவு, போதனை என்பது கற்பித்தல், மந்திரி என்பவர் அமைச்சர், முக்கியம் என்றால் முதன்மை, வினாடி என்றால் நொடி, வேதம் என்றால் மறை, காகிதம் என்று சொன்னால் தாள், சிபாரிசு என்றால் பரிந்துரை, மைதானம் என்றால் திடல், ஜாமீன் என்றால் பிணை. அடுத்தது இன்னும் ஒரு அயற்சல் ஒரு பகுதி இருக்குது, நெட்டில் எடுத்தது. இது பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நாவண்ணம் என்று சொன்னால் வெஞ்சோறு என்று பொருள், நாவண்ணம் என்று சொன்னால் வெஞ்சோறு என்று பொருள். நவியம் என்றால் புதியது புதுமை, நவியம் என்றால் கோடாரி, நவியம் என்றால் புதுமை, நவீனம், நவீனம்னு சொன்னால் புதுமை, நவீனம் என்று சொன்னால் புதினத்துக்கு நவீனம்னு ஒரு பேர் இருக்குது. நவீனமாக்கு அப்படின்னு சொன்னால் புதிதாக்கு என்பதன் பொருள். நஷ்டம் என்று சொன்னால் இழப்பு, நட்சத்திரம் என்றால் விண்மீன், நாக கங்கணன் என்று சொன்னால் பாம்பு வளையழிந்தவன் அப்படின்னு அர்த்தம். நாகதாளி, நாகதாளி என்பது ஒரு வகை கள்ளிச்செடி. நாகபாசம் என்றால் பாம்பு கணை, நாகபூஷணம் என்பது பாம்பனி பூண்டவன். நாகம் அப்படின்னு சொன்னால் பாம்பு, நாகம் என்று சொன்னால் வானம்னு ஒரு பேர் இருக்குது, நாகம் என்றால் ஒளி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. நாகரத்னம் என்றால் பாம்பு மணி, நாகலோகம் என்பது கீழுலகில் ஒன்று, நாகவல்லி என்றால் வெற்றிலை கொடி, நாகவீதி அப்படின்னு சொன்னால் பால் வீதி மண்டிலம், நாகஸ்வரம் அப்படிங்கிறப்ப தச,
நாதஸ்வரம் பார்க்க, நாதஸ்வரம் பார்க்க, நாகேஸ்வரன் என அழைக்கப்படுவது நாகச்செல்வன், நாசிக் காமலம் அப்படின்னு சொன்னால் மூக்குச்செலிக்கு தான் இது மாதிரி சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள். அந்த புத்தகத்தில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. இதை பார்த்துட்டு பிறமொழி சொற்கள் பெருசாக வந்து உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்காது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு 118 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதில் வந்து கேள்விகள் இருக்குது. அதையும் பயிற்சி பண்ணிவிட்டு 1033 சொற்கள் அடங்கிய ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதையும் டைம் இருக்கிற பயிற்சி பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மதிப்பெண்களை முழுமையாக பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இனி இதனுடைய அடுத்த பகுதியை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். முடிஞ்சால் அது 2 பகுதியால் முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். வெற்றி பெறும் வரை விடாமல் தொடருவோம். நன்றி, வணக்கம்.